திமுக ஆட்சியில் கொஞ்சம் கூடுதலாக நடக்கிற மாதிரியான பிம்பம் இருக்கா? அது நம்ம அப்படி சொல்ல முடியுமா? மீடியா வெளிச்சம், வாட்ஸ்அப், சோஷியல் மீடியா இப்படி தொடர்ந்து எழுதப்படுகிற போது எல்லா ஆட்சி காலம் நடக்குது. எந்த ஆட்சி காலத்தில் கொலை கொள்ளை நடக்கலை சொல்லுங்கள்? எந்த ஆட்சி காலம் நடக்கலை? அதிமுக ஆட்சி காலத்தில் தான் பார்டர் தோட்டம் சேகர் கொல்லப்பட்டார். அவங்க கட்சியுடைய பொறுப்பாளர் தான். இப்போ ஆம்ஸ்டாங் கேஸில் அவங்க மனைவி கைதாக இருக்காங்களே மலர்கொடி, அவங்க வீட்டுக்கு எந்த ஆட்சி காலத்தில் கொல்லப்பட்டார் சொல்லுங்கள்? ஸோ அப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் கொலை கொள்ளை நடக்கலையா? சரி, உங்கள் ஆட்சி காலத்தில் கொடநாட்டில், அதாவது ஜெயலலிதா அவர்கள் கோயிலாக இருந்து வழிபடக்கூடிய இடம்னு சொல்லுவாங்க கொடநாடு, அந்த இடத்துல நடந்த கொலை கொள்ளைக்கு இன்ன வரைக்கும் தீர்வு கிடைக்கல. அதில் குழப்பம் இருக்குன்னு உங்கள் கட்சிக்காரங்களே சொல்லி தான் தர்ம யுத்தம் நடத்துனாங்க. ஸோ அப்போ அது கொலை இல்லையா? அது கொள்ளை இல்லையா? ஸோ நம்ம வந்து ஆதாய கொள்ளை, முன்விரோத கொலை இதெல்லாம் வந்து பிரித்து பார்க்கணும். பொதுமக்களுக்கு அச்சுறுத்துகிற ரவுடிசம் இருக்கா? உண்மையிலே திமுக நடவடிக்கை இருக்குன்னா தாராளமாக எதிர்கட்சிகள் குறை சொல்லலாம், பத்திரிகைகள் குறை சொல்லலாம். அதாவது என்னென்னா, இப்போது ஆம்ஸ்டாங் கொலை, அந்த கொலை வழக்கு இன்னும் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஆமாம், நிறைய நிர்வாகிகள் கைதாகிட்டே இருக்காங்க. இப்போது சரண்டரானது 6 பேர் 8 பேரோ, அப்போ இது வரைக்கும் 20 பேருக்கு மேலே கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதில் 5 பேர் வழக்கறிஞர்கள். யோசித்து பாருங்கள், ஒரு எஸ்ஐயோடைய பையன் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ விசாரணையில் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, என்ன கைது நடவடிக்கை செய்யப்படுகிறது? இப்போ நீங்கள் எதுவுமே ஒரு மனித சமுதாயத்தில் திருட்டு இருக்கக்கூடாது, கொலை இருக்கக்கூடாது, குற்றம் இருக்கக்கூடாதுன்னா அப்படிப்பட்ட சமுதாயம் இல்லையே. நான் வந்து ஒன்றும் நியாயப்படுத்தலை, இதெல்லாம் செஞ்சதான் சமுதாயம்னு சொல்ல. ஆனால் திமுகவுக்கு மிகப்பெரிய சவால் இருக்கிறது. ஏன்னா மீடியா வெளிச்சத்தில் இந்த கொலை குற்றங்கள், குற்ற சம்பவங்கள் எதிரொலித்து கொண்டே இருக்கும். ஸோ நீங்கள் கையை உடைக்கிறீங்க, காலை உடைக்கிறீங்க, மாவு கட்டு போடுறீங்க, எல்லாம் அதை தாண்டி கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். ஒரு குற்றச்செயல், இப்போ இவ்வளோ என்கவுண்டர் நடத்தப்பட்ட பிறகு ஒரு ரவுடி கொலையில் இன்னொரு ரவுடி கொல்லப்படுகிறார், அல்லது இன்னொரு தலைவர் கொலையில் ஒரு ரவுடி கொல்லப்படுகிறார் என்றால், இப்போது கடலூரில், பாண்டிச்சேரியில் பார்டரில், அந்த பாண்டிச்சேரி பார்டர் தமிழ்நாட்டில் ஒரு ஹோட்டலில் போய் கத்தியில் குத்துறாங்க. அதுவும் ஒரு காதலிக்காக செய்யப்பட்ட கொலை. அது தன் தங்கையை வந்து இன்னொரு வேறு மதத்தை சேர்ந்தவர் காதலித்தார் என்பதற்காக குத்தி கொலை செய்கிறார்கள். அப்போது என்ன மாதிரியான மனநிலை மக்கள் இருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள். ஆணவ கொலை செய்யப்படுகிறது, இதெல்லாம் வந்து காதலுக்காக. அப்போது மக்களுக்கு வந்து இந்த கொலை செய்வது வந்து எந்த அளவுக்கு எளிதாக போயிருக்கிறது, எந்த அளவுக்கு மனம் இறுகி போயிருக்கிறது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் குறைஞ்சபட்சம் கேஸை நடத்தி ஒரு கடும் தண்டனை வாங்கி தரணும். ஒரு 6 மாதத்துக்குள், ஒரு வருடத்திற்குள் அவங்களுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி தரணும் கொலை செய்தவர்களுக்கு. ஆனால் கொலை செய்து ஜெயிலுக்கு போகிறான், பெயிலில் வாங்கி வெளியே வரான். இதெல்லாம் தான் வந்து சட்டத்தின் முன்பு இருக்கிற சவால். அது எந்த ஆளுங்கட்சிக்கு ஏற்படும். ஓகே சார், சேம் டைம் இப்போ இது மாதிரி கொலைகள் எல்லாமே தவறு தான் அப்படின்றது நீங்களும் கண்டிக்க செய்கிறீங்க. ஆனால் அந்த இடத்துல வசிக்கக்கூடிய மக்களுக்கு அதை பார்க்குறப்ப ஒரு விதமான பயம் வரும்ல சார். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு சின்ன பையன் வந்து கஞ்சா போதையில் கத்தியை வச்சுட்டு இன்னொரு பையனை வந்து மிரட்டுறது, அதுக்கப்புறம் நடு ரோட்லேயே கொடூரமான முறையில் கொல்லப்படுறது, இப்போ இது எல்லாமே வந்து ஒரு சாமானிய மக்கள், அந்த தெருவில் வசிக்கிறவங்களுக்கு ஒரு விதமான பதற்றம் கொடுக்காதா? இப்போ இதை வந்து தடுக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்குது தானே? இல்லை, இதெல்லாம் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளை போலீஸ் எடுக்கலாம், நம்ம குறை சொல்லலாம். இப்போ நீங்கள் இன்னொரு ஊரில் பார்த்தீங்கன்னா, இந்த சிதம்பரம் கடலூர் சேத்தியாத்தோப்பு ஏரியாவில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு 3 பேர் 4 பேர் கொலை செய்யப்பட்டார்கள். அதில் 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டார்கள். ஒரு குடும்பத்தையே கொலை பண்ணி எரிச்சிருக்கான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கொலையை முதல் நாள் பார்க்கும்போது ஏதோ ஒரு குடும்ப கொலை நகைக்காகவோ இல்லை வேறு எதுக்கோ கொலை செய்யப்பட்டு கொளுத்தப்பட்டார்கள். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த கொலை செய்த நபரினுடைய தாயாருக்கும் அந்த வீட்டில் ஒரு நபருக்கும் தொடர்பு இருக்கிறது. அப்புறம் இந்த பையனையும் அவர் கேலி பண்ணுறார். பையனை வந்து கேலி பண்ணி குத்தி காட்டி கொண்டு இருக்கிறார். அதெல்லாம் ஒருத்தனுக்கு வன்மமாக மாறுது. அதுக்காக கொலை பண்ண சொல்ல அந்த வன்மம் எப்படி மாறுகிறது? ஸோ நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் முன்விரோதம், ஏதோ ஒரு வகையில் ஒரு தொடர்பு, இப்படி நடக்கிற சம்பவங்கள் பூதாகரமாக செய்தி வரும். ஏன்னா சம்பவம் அப்படி எப்பவுமே வந்து பத்திரிக்கையில் அரசியலை விட கிரைம் அண்ட் செக்ஸ் கிரைம், ஆதாய கொலைக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய கவரேஜ் கிடைக்கும். அந்த கவரேஜ் படிக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பீதி அடைவார்கள், பயப்படுவார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சமுதாயம் என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட சமுதாயம், பீதி அடைகிற சமுதாயம், தன் குடும்பத்தில் இருக்கிற பையனை மகளை கண்டித்து வளர்க்குற அளவுக்கு சமுதாயம் இருக்கா? திருவொற்றியூரில் பெத்த அம்மாவையும் தம்பியும் கொலை பண்ணுறாங்க. ஒரு பையன் படின்னு சொன்னதுக்காக காலேஜ் படிக்க வைக்கிறாங்க. அப்பா ஃபாரினில் வேலை செய்கிறார், அம்மா இங்கே வந்து ஒரு ஒர்க் பண்ணுறாங்க. நீ லேப் டெக்னீஷியனாக இருக்காங்க. அந்த அம்மா படின்றாங்க, காலேஜில் படிக்க வச்சு படின்னு சொன்னதுக்காக அம்மாவை கொலை பண்ணுறான், தம்பியை கொலை பண்ணுறான். இது எப்படி இருக்குது?
இது ட்ரக் அடிக்ட்னு சொல்லிட்டு போயிடலாம், அவன் போதைக்கு அடிக்ட் ஆகிடுன்னு. அப்போ சமுதாயம் என்ன செய்யுது, என்ன மாதிரியான ஒரு உலகை படைத்திருக்கிறது? மைண்ட் செட்டே மாறி இருக்குன்னு. நீ அதை